வணக்கம். வரும் 24 சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. நிச்சயமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டர்னிங் பாயிண்ட்ல இருக்கிறோம். மார்க்கெட் ஒரு 250 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு நியூ ஆல் டைம் ஹையை டச் பண்றதுக்கு. உலக மார்க்கெட் பூரா ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருந்தாலும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆர் நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் நம்ம என்ன சம்பாதிக்க முடியும்ன்றது வேற எங்கேயுமே சம்பாதிக்க முடியாதுன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னமும் அதுதான் பொசிஷன். தோ ஷார்ட் டேர்ம்ல மேபி நம்ம வொலட்டாலிட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்ம ஜோஹோ மீட்டிங்ல கலந்துக்கலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேயோட லிங்க் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், பேங்க் டிரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆர் QR கோட் ஆர் UPI பேமெண்ட் மூலமா பேமெண்ட் பண்ணிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அது ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. 9444468888க்கு. சந்தேகம் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. மார்க்கெட் இன்னைக்கு மோர் ஆர் லெஸ் ஃபிளாட்டிஷாக இருந்துச்சு. நம்ம சொல்லலாம் 71 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்லையும் 84 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ்லையும் அப்பா இருந்துச்சுன்றது. பட் ப்ராக்டிக்கலி நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு 1:30-2 மணி வரைக்கும் மார்க்கெட் சும்மா அப்படியே படுத்துக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் கடைசியாக மேலே ஏறினது கூட அந்த 71 பாயிண்ட்ஸு இனிஷியலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 30-40 பாயிண்ட்ஸில் தான் இருந்துச்சு. அண்ட் அந்த 71 பாயிண்ட்ஸ் ஏறினதும் மெயின்லி பிகாஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆல்மோஸ்ட் ஒரு 1:30-2 மணி வரைக்கும் பயங்கர ஸ்விங்கில் இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் செக்டர் இன்னைக்கு எக்ஸ்பைரி இல்லை. ஸோ அந்த ஒரு செக்டரோட ஷார்ட் கவரிங் இருக்கட்டுமே, ஒவ்வொரு லெவல்லையும் இருக்கட்டுமே, எஸ்பெஷலி அரவுண்ட் 50,800ல இருந்து 51,000 வரைக்கும் அந்த ஜோன் நீங்கள் எடுத்துங்களேன். அந்த ஜோனில் இன்ஃபேக்ட் 50,750 கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஜோனில் நிறைய வோலட்டாலிட்டி இருந்துச்சு, நிறைய ஷார்ட் கவரிங் ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா காலோட OI பயங்கரமாக குறையுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக குறையுது. ஸோ கால் மேலே ஏறிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பியோட புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக குறையுது. ஸோ பயங்கர ஸ்விங் இருந்துச்சு. கடைசியாக பார்த்தா ரெண்டுத்தையுமே காலி பண்ணி விட்டுருச்சு. என்ன பஞ்சர் தானே பண்ணோம், IV தானே பஞ்சர் பண்ணோன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் காலி. ஸோ இதுதான் நடந்துச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி 84 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி -52 பாயிண்ட்ஸ். ரெண்டுமே ஃபியூச்சர்ஸ் தான். நிஃப்டி 26 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி 154 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. நிஃப்டி இன்ட்ராடே ஆல்மோஸ்ட் 121 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். பேங்க் நிஃப்டி 427 பாயிண்ட்ஸ் ஸ்விங். இப்போ புரியுதா ஏன் அந்த வோலட்டாலிட்டி இருந்துச்சுன்றது. ஸோ இந்த கடைசி நேரத்தை ரேலி வித் ரெஸ்பெக்ட் டு பேங்க் நிஃப்டி, எஸ்பெஷலி ஆஃப்டர் 2 o'clock. இதுதான் நிஃப்டியில நடந்த விஷயம். நிஃப்டியில சில ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். மிக விரைவில் மோஸ்டா நாளைக்கு இல்லை அடுத்த வாரத்துல இருந்து நம்ம டெய்லி ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேசலாம். ஒரு செக்டார் எடுத்துட்டு அந்த செக்டார்ல இருக்கிற லீடரை பத்தி நம்ம பேசலாம். நீங்க பை பண்ணுமா வேணாமான்றது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம நிச்சயமா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசுவோம். இலக்குகள் எவ்வளவு தூரம் போகுன்றது நம்ம சார்ட் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அண்ட் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். ரைட், மறுபடியும் நான் சொல்றேன், நான் SEBI ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நான் கொடுக்கறது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட நீங்கள் எடுத்துக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் பற்றி நம்ம ஓவராலாக பார்த்தோம். இன்னைக்கு கெமிக்கல் செக்டார்ஸ் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு வென் கம்பேர்ட் டு அதர்ஸ். இன்னைக்கு கெமிக்கல் செக்டார் 1.3% அப்பு, FMCG 1.2, ஃபார்மா 1.2. ஃபார்மா பற்றி இன்னைக்கு நம்ம நிச்சயமாக பேசியே ஆகணும். ஃபார்மா செக்டர்ஸ் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினாரியோஸ் ஓடிட்டு இருக்கு. என்னடா அது இன்ட்ரெஸ்டிங் சினாரியோஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்தியன் கவர்மெண்ட் மோர் நீங்கள் பார்த்துருப்பீங்க PLI, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். இந்த ப்ரொடக்ஷன் நீ காட்டு, நான் இந்த இன்சென்டிவ்ஸ் உனக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் செல்ஃபோனில் வந்துச்சு, செல்ஃபோன் அசம்பிளியில் வந்துச்சு, அதுக்குமா லேப்டாப்ஸ் வந்துச்சு, ஃபுட்வேரில் வந்துச்சு. அது மாதிரி ஒன்றா வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அண்ட் ஃபார்மாவில் பெரிய லெவலில் வந்திருக்கு, மெயின்லி ஃபார் API. ரைட், நம்ம ஹோல்சேலில் கெமிக்கல்ஸ் இல்லை அந்த ட்ரக்ஸ் எல்லாமே சைனாவில் இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் பண்ணி நம்ம இங்கே யூஎஸ்க்கோ இல்லை வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைனா கூட இந்தியாவுக்கு லடாய் ஆனவொடனே நம்ம ஆளுங்கெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரி, கிரிட்டிக்கல் ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம அங்கேருந்து வர வச்சுக்கிட்டு இருக்கோம், இது ரிஸ்க்கு. ஸோ நம்ம இங்கே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணலாம்.
சொல்லிட்டு பிளான் பண்ணி சிலது பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து PLIக்கு வந்து மெயின் இன்சென்டிவ்ஸ். அந்த அட்டாக் தான் காரணம். ஒன்றும் இல்லை, நம்ம டோலா 650 சாப்பிட்றோம் தெரியுமா, ஜுரத்துக்கும் தலைவலிக்கும். அதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸ் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஹோல்சேலில் நம்ம வந்து கப்பலாக வந்து சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாமே இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து ஒரு புஷ் கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ செகண்ட் செட் ஆஃப் புஷ். இந்த புஷ்ஷுக்கான எதிர்வழி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து யூஎஸில் தான் நான் கண்டதுக்கெலாம் மாத்திரை போடுறாங்க, ரைட்? வெஸ்டர்ன் வேர்ல்டு எதாக இருந்தாலும் மாத்திரை போடுறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. 2023 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொசிஷன் இன் யூஎஸ் க்ளோஸ் டு அபவுட் 10% இருந்துச்சு. 100 மாத்திரை விற்கிறதுனா அதில் 10 மாத்திரை வந்து இந்தியாவில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம நம்பர் 3 பொசிஷனுக்கு போயிட்டோம். இப்போ 13.1%, 30% growth ஆயிருக்கு. 10% இருந்தால் இப்போ 13%, ஸோ 30% growth. மீதி 87% யாரா விற்கிறாங்கன்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருப்பீங்களா? மற்ற நாடு எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுது, இல்லைன்னு சொல்ல. யூஎஸ்லேயும் அங்கேயே வந்து ப்ரொடக்ஷனும் ஒன்று இருக்குது. நம்பர் 1 பொசிஷனில் அயர்லாந்து, இக்னியூண்டு நாடு. யூஎஸில் நம்பர் 1 வித் ரெஸ்பெக்ட் டு மெடிசன்ஸ். 2வது வந்து சுவிட்சர்லாந்து. மிக விரைவில் நம்ம அதை பீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ ஃபார்மா செக்டர் இஸ் க்ரோயிங். நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், வக்கார்ட் ஃபார்மா ஆகட்டும், இல்லை டாக்டர் ரெட்டி ஆகட்டும், இல்லை நம்ம சன் ஃபார்மா ஆகட்டும், ஏன் மேலே தூக்கிட்டு போகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஃபினெட்லி இந்தியா இஸ் ஆன் எ ரைஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து பயங்கரமான கான்சன்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த விஷயமா ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எக்ஸ்போர்ட்க்கு இந்தியா வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதனால என்னென்ன செக்டார்ஸ் வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிட் இருக்கும், அண்ட் வேர் எக்ஸாக்ட்லி த கவர்மெண்ட் வில் பி கான்சன்ட்ரேட்டிங் ஒன்று. அண்ட் அதனால நீங்கள் நான் எல்லாமே எந்த செக்டாரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அந்த செக்டாரில் என்ன ஸ்டாக்கை நம்ம வந்து சூஸ் பண்ணலான்றது ஒரு ரிசர்ச் ஒர்க் போயிட்டுருக்கு. மிக விரைவில் அதை பற்றி ஒரு வீடியோஸ் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு வந்து செக்டார் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா திவிஸ் லேப் நல்ல பர்ஃபார்மன்ஸு. சம்பல் ஃபர்டிலைசர்ஸ் நம்ம பை லிஸ்ட்டில் இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகட்டும், BPCL ஆகட்டும், கண்டினியூ டு ரேலி. கிளென்மார்க் 1 more ஸ்டாக், பயோகான் 1 more ஸ்டாக். இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு 2.5% அப் ஆயிருக்கு. கண்டினியூஸாகவே இதை வந்து அப் ஆகி போயிட்டுருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் மீண்டும் அதானி லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதானி க்ளோஸ் அபவுட் 1.7% ஆயிருக்கு. என்டையர் அதானி குரூப்ஸ் வந்து அப் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஷார்ட் கவரிங்கில் மேலே போனது வந்து ஆர்பிஎல்ல வந்து சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் போயிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஆர்பிஎல் ஒன்று, இன்னொன்று வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து சில ஸ்பெஷல் அப்ரூவல் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி கிரானியூல்ஸ், ரைட், இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஷார்ட் கவரிங்ல வந்து மேலே போச்சு. லாங், அதாவது ஷார்ட் பில்டப் எங்க ஆயிருக்குன்னு சொன்னால் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, அர்வா ஃபார்மா, லால் பத்து, டெக் மஹேந்திரா, டாடா ஸ்டீல் 1 more ஸ்டாக். அவங்க டாடா ஸ்டீல வந்து ஸ்பெசிஃபிக் அவங்க வந்து இருக்கிறது வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான். அண்ட் டாடா ஸ்டீலுக்கு வந்து ஜாஸ்தி வந்து எனர்ஜி தேவை. எனி ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் ஆர் மெட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ஜாஸ்தி வந்து உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுது. இந்த எனர்ஜி தான் வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சொன்னாங்க, நீங்கள் ஹைட்ரஜன் பண்ணுறீங்க, ஹைட்ரஜன் பேஸ்ட் வண்டியே கிடையாது, நீ எங்கடா விற்க போகிறீங்கன்னு சொன்னப்போ அவர் அழகாக சொல்லிட்டு போனார், எங்கள் ஊரில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, நாங்கள் வந்து கோக் யூஸ் பண்ணுறோம் ஃபார் ஹை எனர்ஜி ஜென்ரேஷன் ஹீட்டுக்கு, அது வந்து நாங்கள் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம்னு சொன்னால் பல்பு எரிஞ்சிச்சு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா LNTன்னு நினைக்கிறேன், இல்லை JSWன்றது தெரியாது, அவங்க வந்து ஹைட்ரஜன் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்டீல்னால் பச்சை ஸ்டீல் இல்லை, கார்பன் எமிஷன்ஸ் கம்மியாக இருக்கிறத வந்து க்ரீன் ஸ்டீல்னுவாங்க. இதுதான் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து இப்போ இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கரி, கோக் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டோன்னு சொன்னால் எது உள்ளே வரும்? ஹைட்ரஜன். பட் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்கு ரைட் தண்ணியில் தான் நம்ம எலக்ட்ரோலிசிஸ் போடுறோம். அந்த எலக்ட்ரோலிசிஸ்க்கு கரண்ட் வேணும். அந்த கரண்ட் எங்கேருந்து வருது? சோலார்லேருந்து வரும், இல்லை விண்ட் எனர்ஜிலேருந்து வரும், இல்லை ஹைட்ரோ பவர்லேருந்து வரும் உங்களுக்கு, ரைட்? இதுதான் வந்து பேசிஸாக இருக்கும். ஸோ இது மூணுமே வந்து எக்ஸ்பென்சிவ். சோலார்னா எவ்வளோ போடணும், விண்டுனா எவ்வளோ போடணும், அண்ட் விண்டு வந்து எல்லா நாள்லையுமே இருக்காதுல்ல.
சோலார் நைட்டில் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் கேள்வி வருதில்ல. ஸோ டாடா ஸ்டீல் வந்து குட்டி குட்டியாக மினி பவர் ஸ்டேஷன் போடலான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அந்த மினி பவர் ஸ்டேஷன் வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வர போகிறதாக ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அண்ட் இந்த ஸ்கீமில் வந்து மெயினாக டாப் ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு பேசினாங்க. ரிலையன்ஸு, அதானி குரூப்பு, டாடா குரூப்பு, ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பு, எல்என்டி, இது மாதிரி பெரிய பெரிய குரூப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு உள்ளே வாங்க. இது வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸில் நீங்கள் எடுத்து பாருங்கள், நியூக்ளியர் பவர் பிளான்ட்னு சொன்னால் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கவர்மெண்ட் டொமைன். கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து ப்ரைவேட்டை கொடுக்குறாங்க. ஐயோ ரிஸ்க் ஆச்சேன்னு சொல்லி நினச்சால் ஒன்றும் இல்லை, இடம் அவங்க கொடுப்பாங்க, ரைட்? டிசைன்ஸ் வந்து அவங்க யார் கூட வேணாலும் டைப் போட்டுட்டு அதுக்கான ஃபேக்ட்ரிஸ் போடுவாங்க. மெயின்டைன் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணும். அந்த நியூக்ளியருக்கான ஒரு டிவிஷன் இருக்குல்ல, அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரி என்னது, மெயின்டெனன்ஸ் கவர்மெண்ட். இது அதில் வர பவர் இந்த கம்பெனி வித்துடலாம், நான் வித்துருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து அதுக்கான லேண்ட் காஸ்ட்டு, அதுக்கான எல்லா காஸ்ட்டும் வந்து நான் தான் பார்த்துக்கணும். அவங்க வந்து அந்த டெக்னாலஜி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் அது மட்டும் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இதில் வந்து டாட்டா இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தட் நாங்கள் நிறைய குட்டியாக 200 to 300 மெகாவாட்ஸ்க்கு வந்து பிளான்ட் போட போகிறோம் அக்ராஸ் இந்தியான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இட் இஸ் அ சூப்பர் பாசிட்டிவ் நியூஸு. ப்ராபப்ளி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்டு ப்ராபப்ளி, டாட்டா பவர் வந்து இதில் ஒரு பகுதியாக இருக்கும், ரைட்? டாட்டா பவர் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணி டாடா ஸ்டீல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம். இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் தான். இது எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரான பாசிட்டிவ் வைப்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இன் ஃபியூச்சர்ஸ். ஃபியூச்சர்ஸ்னால் எதிர்காலத்தில் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் பேசல. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எல்லாமே வந்து தூங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு நம்ம ஃபெட் சேர்மேன் பேசுகிறாரு. அண்ட் இந்த வாரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமைக்கு அவங்களோட டிசிஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கே வந்து ஜாப்லெஸ் கிளைம்லாம் இருக்குது. இன்னைக்கு நைட்டு வந்து க்ரூடு டேட்டாஸ் இருக்குது. நாளைக்கு ஜாப்லெஸ் கிளைம் இருக்குது. யூஎஸோட பிஎம்ஐ டேட்டாஸ் வருது. அண்ட் நாளைக்கு நைட்டு வந்து ரைட் யூஎஸோட ஃபெட் சேர்மேன் பேசுகிறாரு. எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நேற்றும் சரி இன்னைக்கும் சரி ஏன் மார்க்கெட்டில் வந்து அப்படியே ஓடிட்டுருக்குன்றது. ஸோ ஃபெட் சேர்மேன் வந்து சொல்லியிருக்கிறது வந்து போன தர மீட்டிங்கில் தட் அடுத்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் ரேட் கட் பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்க. நீங்கள் இது பார்த்தீங்க நேற்று வீடியோவில், நான் வந்து சொல்லியிருந்தேன் சார்ட்டை போட்டு எப்படி யூஎஸோட 10-year பாண்ட் அண்ட் 30-year பாண்ட் வந்து கீழே சரிஞ்சிட்டு வருது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. வேற 3 monthsக்கான பாண்டில் வந்து மேலே ஏறினது தான், அங்கே வந்து இறங்கவே மாட்டேது. அப்படி இறங்குறன்ற பேரில் அப்படியே நிற்கிது. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குது, லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். நான் தான் சொன்னல, இந்த இயர் எண்டுக்குள்ளே $17 trillion வந்து அவங்க சக் பண்ணி ஆகணும். மார்க்கெட்டில் ஒத்த பைசா இருக்காது. ஸோ இது மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுங்க. இப்போதைக்கு யூஎஸ் டேட்டாவும் சரி இந்தியா டேட்டாவும் சரி வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது. யூஎஸில் இருக்கிற ரிசெஷன் பயம் ஜாஸ்தி இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால் தான் யூஎஸில் வந்து விக்ஸும் ஏறிட்டு இருக்கு, கோல்டும் எலிவேட்டட் லெவலில் நிற்கிது. முக்கியமான விஷயம் இல்லை, கோல்டு வந்து எலிவேட்டட் லெவலில் அதே இடத்துல நிற்கிது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் நவ் நேற்று லெவலில் தான் நிற்கிது. ஒரு $50 கம்மியாக இருக்குது கிராமுக்கு. நேற்று வந்து 7,450 460 பக்கமாக நம்ம பார்த்தோம். இப்போ 7,400 லெவலில் 24 கேரட் ஹோல்சேல் ரேட் ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 87,500 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 999 குவாலிட்டி ஹோல்சேல் ரேட் ஜிஎஸ்டி ரேட்டு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அந்த 8390 லெவலில் தான் நிற்குது. இன்னைக்கு இன்ட்ராடேல வந்து 8370 வரைக்கும் வந்துச்சு, ரைட்? டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகிட்டு இருக்கனால இது ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஸ்ட்ரென்த்தில் வரல, அவங்க வீக் ஆனனால இவங்க ஏறிட்டு இருக்காங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். நாளைக்கு நம்ம பார்க்கலாம், எக்ஸ்பைரி ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இன்னமெல்லாம் வரும் காலத்தில் நம்ம சார்ட்டை வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே,
இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.